ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாளை தினத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் அவர் நேர்த்தியாக செய்வார். பல நேரத்தில் பலவிதமான கவலைகள், பலவிதமான ஸ்தோத்திரம், தேவையில்லாத துக்கங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைய தினம் அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, கிருபையாய் கொடுக்கிற ஒரு நாள். ஆகவே நாளைய தினத்தை குறித்து இருக்கிற எல்லா கவலைகளை கர்த்தர் மேலே வைப்போம். பிள்ளைகளை குறித்து பல திட்டங்கள் இருக்கும், குடும்பத்தை குறித்து பல திட்டங்கள் இருக்கும், வீட்டை கட்ட வேண்டிய பல திட்டங்கள் இருக்கும், கடனை அடைப்பதற்கு பல திட்டங்கள் இருக்கும். பல திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் தேவ சமூகத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே இறக்கி வைப்போமானால் ஆண்டவர் நம்முடைய கவலைகளிலே நம்மை விசாரித்து அந்த கவலைகளெல்லாம் போக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த வசனத்தை ஆண்டவர் தான் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒரே வேலை நம்ம ஜெபம் பண்ண, அவ்வளோதான். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இதில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் அற்புதம் செய்வார். நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிதாவே, நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரப்பா. யாரெல்லாம் கவலையோடு ஆண்டவரே தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ, நாளைய தினத்தை குறித்து ஆண்டவரே, சிலருக்கு அடுத்த வருஷத்தை குறித்து, சிலருக்கு இன்னும் 10 வருஷத்தை குறித்து கூட கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சிலர் உண்டு ராஜா. எல்லா கவலையும் மேல் வைக்க கர்த்தர் உதவி செய்யும். கவலையிலிருந்து விடுதலை தருகிறவர், கவலையிலிருந்து ஆறுதல் தருகிறவர், நாங்கள் கவலைப்படுவதற்கு காரணமாக இருக்கிற எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.